அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 669வது நாளை எட்டி இருக்கிறது. அது குறித்த தகவல்களை நாம் வைகரை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். நீங்கள் அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது, இந்த சேனலில் நம்ம அதில் இடம்பெற முடியாத சில தகவல்கள் சொல்லுகிறோம். இதில் இப்போ பெருசாக ட்ரம்ப் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அடி மிக பெருசாக இருக்குது. ட்ரம்ப் காசா பிளானுக்கு கம்ப்ளீட்டாக காசாவை கையகப்படுத்துவதற்கான திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்ததா வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னா, நான் அப்படி ஒரு பெர்மிஷனை கொடுக்கல, அது எனக்கு சரியான திட்டமாக தெரியவில்லைன்னு சொல்லியிருக்கான். இந்த முரண்பாடோட அவன் பெரும்பாலும் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. என்னத்தை கொடுத்தாலும் ஒரு கான்ஃபிடன்ஸை பிடிக்க முடியாதவங்க 670 நாளுக்காக என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தால ட்ரம்ப் கிடைக்கக்கூடிய அடுக்கடுக்கான அடி. மெக்சிகோவில் பயங்கரமான இந்த வந்தேரிகள்னு சொல்ல கொஞ்சம் பேரை இது பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் பயங்கரமான போராட்டம். அதில் மனித உரிமைகளை பேசக்கூடிய பெரிதாக உலகம் முழுவதும் பீத்தினது. இனிமேல் அது பீத்தாது. உலகத்தில் எவனும் மனித உரிமைக்கு எதிரான ஒரு நாடாகத்தான் அமெரிக்காவை பார்ப்பார்கள். அதில் அமெரிக்காவினுடைய ரியல் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிந்தால் அவங்க எவ்வளோ பெரிய படுபாதக செயல்களை வரலாறு முழுவதும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் இந்த இமிகிரன்ஸ் போராட்டத்தில் ஈடுபட்ட பல ப்ரெக்னன்ட் உமன், கர்ப்பிணி பெண்களை தண்ணி இல்லாமல் டீடென்ஷன் சென்டரில் வச்சுருந்துருக்கான். கர்ப்பிணி பெண்களை மட்டுமல்ல, குழந்தைகளையும் அதே மாதிரி வைத்திருக்கேன். காசாவில் குழந்தைகளை கொலை செய்வது ஒவ்வொன்றும் ஜெர்மனி, பிரான்ஸு, யூகே, அமெரிக்கா, ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, இவங்களுடைய ஆயுதங்கள் தான் என்றால் தன்னுடைய மக்களே எப்படி நடத்துகிறான்னு பாரு. அடுத்தால செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அதிகமாக கொடுத்து அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அவ்வளோத்தையும் அவன் பயங்கரமாக தடுத்து கொண்டு இருக்கிறான். இருந்தாலும் உள்ளுக்குள்ளால ஒரு பெரிய கிளர்ச்சி தினமும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுக்கிடையில் இந்தியாவுக்கு மேலே உள்ள டேரிஃபை 25% இருந்தால் 50% ஆக்கிட்டான். இந்தியா அதை மறுக்குது. ஆனால் புட்டின் இது போன பிறகு புட்டின் நச்சுன்னு வருது. எல்லாம் சோசியல் மீடியாலேயும் வருது, பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா எல்லாரும் அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க, விஷுவல் மீடியா உட்பட. என்னன்னா, புட்டின் நேரடியாக சொல்லலாம், மிஸ்டர் ட்ரம்ப், ஐ ரிசீவ்டு யுவர் அல்டிமேட்டம். உன்னுடைய இறுதி எச்சரிக்கையை நான் பெற்றேன். நான் இப்பொழுது பேசுவது உனக்கு. திஸ் இஸ் ஃபார் யூ. ரஷ்யா இஸ் நாட் யுவர் காலனி. ரஷ்யா உன்னுடைய காலனித்துவ நாடல்ல. நான் யாரோடு வியாபாரம் பண்ண வேண்டும், யாரோட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த போரை நடத்த வேண்டும், எந்த போரை முடித்து நீ யாரும் இல்லை மிஸ்டர் ட்ரம்ப். இப்படி நேராகவே சொல்கிறாரு. நீ இதில் நாங்கள் ஒரு சாவரின் ஸ்டேட்டு, நீ படைகளை அனுப்பியிருக்காயா, நானும் படையை அனுப்பியிருக்கேன், மோதுவதாக இருந்தால் மோதி பார்த்துருவோம் இன்னும் நேரடியாக சொல்லிட்டு. அடுத்த வார்த்தை ட்ரம்ப்புக்கு என்னன்னா, நீ உன்னுடைய நாட்டில் உள்ள காங்கிரஸையும் உன் நாட்டில் உள்ள குழப்பங்களையுமே தவிர்க்க முடியாத ஒரு ஆள், எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அதில் நான் உத்தரவிடுகின்ற ஒரு பொசிஷனில் இருக்கேன்னு நினைக்காத. குளோபல் ஆர்டர் சேஞ்ச் ஆகிட்டு வருது, நீ அதை கவனிச்சுக்கோ அப்படின்னு ஒரு போடு. உடனே ட்ரம்ப் என்ன செய்யணும், இப்படியா பேசணும், மிஸ்டர் புட்டின் உனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லணும். ஆனால் என்ன செய்யிட்டான்னா, டப்புன்னு காலில் விழுந்து விட்காஃப் அனுப்பி அவனுடைய மிடில் ஈஸ்டர்ன் என்வாயை இப்போ ரஷ்யாவுக்கு அனுப்பி அவங்க ரெண்டும் அவங்கள பேச விட்டானா. ரஷ்யா ரொம்ப பொக்கிட்டுதே அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறான், மிஸ்டர் பிரசிடென்ட் புட்டின் இப்படி சொல்லியிருக்காரு, அதுக்கு என்னன்னு. அதுக்கு நான் விட்காஃப் அனுப்பிடுங்க, நெக்ஸ்ட் மேன் அப்படிங்கிறான். அடுத்த ஆள் கேள்விகள். இந்த மாதிரி ஒரு பெரிய அவமானத்துக்கு டெய்லியும் ஆளாகி அவன் என்னத்தை சொல்கிறானே தெரியாத அந்த பைடனுடைய கடைசி காலத்தில் அவன் பட்ட கஷ்டங்கள் இவனுக்கு வந்துகிட்டு இருக்கு. அவமானத்துக்கு மேலே அவமானம், மனித உரிமை மீறல்கள். அவனை எதிர்த்தா யாருக்கு வேணாலும் அதுதான் கதி, அமெரிக்கர்களாகவே இருந்தாலும் என்பது தெரிகிறது. அடுத்தால ஒரு ஈரானுக்கு ஒரு அச்சுறுத்தல். ஈரான் அதெல்லாம் முடியாதுன்றான். நீ ஐஏஏ குப்பை கூலம் எல்லாம் கொண்டா, ஆனால் காசை கொடுத்துரும் முதல்ல ஏற்பட்ட நஷ்டத்துக்கு. லெபனானில் ஒரு பெரிய உள்நாட்டு கிளர்ச்சி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லெபனானுடைய நவாஸ் சலீமுங்கிற அந்த பிரைம் மினிஸ்டரும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு திட்டம், இவங்களை ஹிஸ்புல்லாவை டிசார்ம் பண்ணணும்னு. இப்போ ஹிஸ்புல்லா என்ன செய்யுது, அதை மறந்துக்கிட்டே இருந்து. நேற்று என்ன புதிய டெவலப்மெண்ட்டுன்னா, பல இஸ்லாமிய அமைப்புகள், இவங்க ஷியா பேஸ்டுன்னு யாராவது சொன்னால் சுன்னி பேஸ்ட் அமைப்புகளும் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு விழப்போகுது, இந்த அரசாங்கத்தை மாற்றுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி
தயாராக லெபனான் ஆகி கொண்டு இருக்கிறது. இப்போ இவங்களுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இஸ்ரேலுக்கு லெபனானை தார வார்த்து தருகிறார்கள், அதை நாம் தடுக்க வேண்டும் என்ன எல்லா மக்களையும் ஒரு அணியில் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. அதை முறையாகவே செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் நிறைய பேர், நிறைய அமைப்புகள் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நேற்று மினிஸ்ட்ரியோடைய கூட்டம் லெபனானில் நடந்திருக்கு. அதில் டிஸ்ஆர்மமெண்ட்டை பற்றி பேசணும்னு சொன்னோன்னா அது உனக்கு வேலை இல்லையா போயான்னு சொல்லிட்டு எல்லாரும் மினிஸ்ட்ரியிலேருந்து வெளியேறி விட்டார்கள். ஆக ஒன்றில் அமெரிக்கா பேக்ட் யுத்தம் ஒன்று லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக வரணும், அல்லது ஆட்சி கவிப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஹிஸ்புல்லா ஒன்றை கவனிக்கணும். இதை பொதுவான எல்லா இராணுவ நோக்கர்களும் இஸ்லாமிஸ்டுகளும் சுட்டி காட்டுறாங்க. 4247 முறை லெபனானில் உள்ள போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறி இருக்கிறது. 7000க்கு மேற்பட்டவர்களை போர் நிறுத்தத்துக்கு பிறகு கொலை செய்திருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன அங்கே உள்ளுக்குள்ளால கிளர்ச்சிக்கு பார்க்குறீங்க? இஸ்ரேலை எட்டி பாருங்கள். இப்பொழுது உள்ள நிலையில் காசாவில் மக்கள் பட்டினி கிடக்கிறாங்க. அதை பற்றி ஆலோசிங்க. காசாவில் இஸ்ரேலிய இராணுவம் அழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை இயால் அமீர் என்ற அவங்களுடைய தளபதியே ஒத்துக்கொள்ளுகிறார். அவர் நிறைய பட்டாலியனை ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் இஸ்ரேல் பக்கம் கவனம் செலுத்தினார், தனி பாலஸ்தீன் மட்டுமல்ல, இஸ்ரேலிடம் இருக்காது என்ற நிலை இருக்கிறது. அதை விட்டு போட்டு உள்ளுக்குள்ளால கிளர்ச்சிக்கு போனால் உங்களுக்கு பெரிய பொருளாதார இழப்புகள் 2 பக்கம் அது நாட்டுக்கே தான் வரும். ஈஸியாக செய்வாங்க. சிரியாவில் எப்படியெல்லாம் போட்டு குழப்பிட்டு கிடக்குறாங்க பாருங்க. இப்போ இந்த ஜூலானி நீங்கள் நடக்கிறத பார்த்தா ஒரு இஸ்லாத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் செயல்கள் நடக்குது. இப்போ ஐக்கிய நாடுகள் சபை போட்ட அவர் மீது போட்ட தடையை அமெரிக்கா நீக்க சொல்லுமா? அதனால அவர் அமெரிக்காவனுடைய டிப்ளமேட்டோட பேசுகிறாராம். இவ்வளவு அடி வாங்கின பிறகும் இஸ்ரேல் சிரியாவை நாசம் பண்ண பிறகும் சிரியாவோடு நாங்கள் நார்மலைசேஷன் ரிலேஷன்ஷிப்புக்கு தயாராக இருக்கிறேன் என்று பேசுகிறார். ஆக இது அதே மாதிரி இப்போ லெபனானையும் மாற்றுறதுக்கு ஒரு பெரிய அதே ஒரு போர்க்களமாக மாற்றுவதற்கு எப்படி சிரியாவில் சின்ன சின்ன குழுக்களாக போட்டு எல்லாவனையும் சண்டை போட வச்சு யார் சுட்டாலும் ஒரு முஸ்லீம் தான் ஜாவான்னு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கானோ, அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை லெபனானில் கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் ஹிஸ்புல்லாவிடம் நீ இந்த பக்கம் திரும்ப வேண்டியதில்லை, ரியல் எதிரி பக்கம் திரும்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.